வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல். எல்லாருக்குமே நிறைய கனவுகள் வரும். ஒரு மனுஷனுக்கு கனவு வருதுன்றது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் சில கனவுகள் சாதக பலனையும் சில கனவுகள் மனுஷனுக்கு அதாவது அசுப பலனை தரக்கூடியது. சொப்பன சாஸ்திரம் சொல்லுதுங்க. அப்படி உங்க வாழ்க்கையில பள்ளியை பார்க்கறது வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தும், நிதி தொடர்பான அமைப்பு என்பது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்லதா கெட்டதான்றத இந்த பதிவுல பார்க்கலாம். கனவு சாஸ்திரப்படி ஒருவர் கனவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில பெரிய அளவுல தாக்குதல் ஏற்படுத்துதா சொல்லுவாங்க. அது அவங்களுடைய எதிர்காலத்தோட கண்ணாடியே கூட இருக்கலாம். எதிர்காலத்து உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லபடியாக அமைய போதா இல்லை கஷ்டமா அமைய போதான்றத நம்மளுக்கு வர ஒரு சில கனவுகள் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அந்த வகையில பல்லி அப்படின்றது ஒரு வகை பூச்சி இல்லைங்களா. ஒருவர் தன்னுடைய கனவுல ஒரு பல்லி ஒரு பல்லி பூச்சி பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா அவருக்கு நிதி பொருள் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நிதி நெருக்கடிகள் ஏற்படும். எப்படிப்பட்ட கனவு அவங்க அதாவது உங்க பணத்தை முறையாக பயன்படுத்துவதோடு முடிஞ்ச செலவு கட்டுப்படுத்திக்கோங்க. இது கனவு மட்டுமே கிடையாது. நீங்க நார்மலாக ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த டைம்ல பல்லி நீங்க பூச்சை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது, பல்லியை கொல்றத மாதிரியோ இல்லை நீங்கள் பல்லியை கொண்டுட்டாலோ இல்லை கனவு வந்தாலோ ஒருவரின் கனவுல ஒரு பல்லியை கொல்வது போன்ற கனவு வந்துச்சுன்னா அந்த நபரோட வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது விரைவில் முடிவுக்கு வரும்னு அர்த்தவங்க. அதாவது சாஸ்திரப்படி மோசமான பலனை தரக்கூடிய பல்லியை கொல்றதுன்றது உங்கள் வாழ்க்கை கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நல்லது மட்டும்தான், உங்களுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, இனிமேல் லக்கி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவருடைய கனவுல ஒரு பல்லி வீட்டுக்குள்ள நுழைவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த நபர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். சில தினங்களில் இருக்கிறது கொஞ்ச நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த நபரோட குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை குடும்ப பொருட்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கனவுல ஒருவரோட கனவுல பல பள்ளிகளை ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி கனவு வந்துன்னா அது நல்லது கிடையாதுங்க. அது அவரோட வாழ்க்கை எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் தரக்கூடியது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல மன அழுத்தம் ஏற்படும், வேலை பளு ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். நீங்கள் எதை பண்ணாலும் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணணும். ஒருவரோட கனவுல பள்ளியை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இது போல கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்ப இது நல்ல கனவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. நம்ம வீட்டில் பல வகையான பள்ளிகள் இருக்கும். வெள்ளை நிற பள்ளியை கனவில் பார்த்தா அது மரணத்துடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுதுங்க. இதனால விபத்துகள் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நபர் உடல்நிலை ரொம்ப அதிகமாக ஏற்படும். நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் விநாயகரை வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது விநாயகரை மனசார நினைச்சுக்கிட்டீங்கன்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா. அதாவது சொப்பன சாஸ்திரப்படி கருப்பு பள்ளியை கனவில் பார்த்தா வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். வீண் சண்டைகள் சச்சரவுகள்லாம் வருங்க. சிகப்பு நிற பள்ளியை கனவில் பார்த்தீங்கன்றப்போ அதாவது மஞ்சள் நிற பள்ளியை கனவுல பார்த்தா மட்டும் தான் அதிர்ஷ்டம் ஏற்படும். மற்றபடி ஒரு சில பள்ளிகள்லாம் பார்க்கும்போது கஷ்டப்பட்டது ஏற்படுங்க. இப்போ பள்ளியை பார்த்தீங்கன்றப்போ எந்த ஒரு இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் முக்கியமாக வெளியே போயிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறீங்க, அந்த டைம்ல பள்ளி சத்தம் போட்டாலோ இல்லை பள்ளி டப்புன்னு மேலே விழுந்தாலோ பள்ளி ஏதாச்சும் சகுனங்கள் கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து மஞ்சள் கலந்து மேலே தெளிச்சுட்டு போங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் டக்குன்னு பள்ளி உங்கள் மேலே விழுந்துரும். தலைப்பகுதியில் விழுந்துரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நெற்றி பகுதியில் விழுந்துரும். முகத்து எங்கே விழுந்தாலும் நீங்கள் அதை ரொம்ப தடையாக எடுத்துக்காமல் தண்ணி எடுத்து முற்றுமுறை மேலே தெளிச்சுட்டு நீங்கள் போங்க. இதை போயிட்டீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சரிங்களா. பள்ளின்றது ஒரு தெய்வாம்சம் புரிஞ்சு வரணும். அது இறந்து போகிற மாதிரியோ நீங்கள் அதை கொல்ற மாதிரியோ நீங்கள் தூக்கி வெளியே அடிக்கிற மாதிரியோ பள்ளி அது மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் பள்ளி நடமாட்டமோ வீட்டில் பள்ளி சத்தமும் இருக்குன்றப்போ உங்கள் வீட்டில் இறை சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். யார் வீட்டில் இப்போ ஏதாச்சும் முக்கியமான பேசிகிட்டு இருப்பீங்க, யோசிச்சுட்டு இருப்பீங்க, அந்த டைமில் பள்ளி சத்தம் போட்டாங்கன்றப்போ அந்த விஷயம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். பலின்றது இறையோட தூதராக பார்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய இறந்த ஆத்மாக்கள் கூட நம்மளுடைய முன்னோர்கள் கூட நம்ம முக்கியமான விஷயம் பேசும்போது நம்ம கேட்டுட்டு நம்ம கிட்ட பதில் கொடுக்குறாங்கன்றது நிறைய சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. பல்லிய கனவுக்கு வந்தால் பயப்பட வேணாம். ரொம்ப ஒரு மாதிரி கொள்ற மாதிரிலாம் ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில கனவு குழப்பத்தை ஏற்படுத்தும். ரொம்ப குழம்பாமல் நீங்கள் கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.